Hi guys, this is Life of Homeo by Janani, first year BHMS. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபிசியாலஜி, ஓகேங்களா. ஸோ ஃபிசியாலஜியில் ஸ்கின் அப்படின்ற ஒரு சாப்டர் வந்து பார்ப்போம். ஸோ ஸ்கின் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபிசியாலஜி புக், அதாவது கே செம்புலிங்கம் ஆத்தர் எழுதின புக்கில் பார்த்தோம் அப்படின்னா சாப்டர் 59, ஓகேங்களா. ஸோ ஸ்கின், ஓகேங்களா. இப்போ வந்து ஸ்கின்ல என்னென்ன இருக்குது, ஸோ ஓகே, இந்த லெசனில் என்னென்ன அவுட்லைன் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஸ்கின், அந்த ஸ்கின்னோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா செபேசியஸ் கிளாண்ட் பார்ப்போம். அதுக்கடுத்து பார்த்தோன்னா ஸ்வெட் கிளாண்ட்ஸ் பார்ப்போம். அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஸ்கின் வந்து ஒரு 8 ஃபங்க்ஷன்ஸ் பார்ப்போம். என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ப்ரொடக்டிவ் ஃபங்க்ஷன்ஸ், அண்ட் தென் சென்சாரி ஃபங்க்ஷன்ஸ், ஸ்டோரேஜ் ஃபங்க்ஷன்ஸ், சிந்தட்டிக் ஃபங்க்ஷன், ரெகுலேஷன் ஆஃப் பாடி டெம்பரேச்சர், அண்ட் தென் ரெகுலேஷன் ஆஃப் வாட்டர் அண்ட் எலக்ட்ரோலைட்டிக் பேலன்ஸ், எக்ஸ்கிரேட்டரி ஃபங்க்ஷன், அப்சார்ப்டிவ் ஃபங்க்ஷன்ஸ், அண்ட் தென் செக்ரேட்டரி ஃபங்க்ஷன்ஸ் சொல்லிட்டு இந்த மாதிரி அந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் பார்ப்போம். ஸோ இந்த வீடியோவில் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஸ்கின் பற்றி பார்ப்போம், ஓகேங்களா. ஓகே, ஸ்கின்னோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு தான். ஓகே, ஸ்கின் இஸ் த லார்ஜஸ்ட் ஆர்கன் ஆஃப் த பாடி, ஓகேவா. ஸ்கின்ன்றது தான் வந்து நம்ம பாடியிலே லார்ஜஸ்ட் ஆர்கன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு ஆர்கன் இருக்குது, நம்ம ஆர்கன் என்ன, லிவர், ஓகேங்களா. ஸோ லிவர் தான் சொல்லுவோம். பட் ஸ்கின் வந்து லார்ஜஸ்ட் ஆர்கன். பட் ஒன்று தான், ஏன்னா இது வந்து சேமாவே இருக்காது. ஒன்று திக்காக இருக்கும், இல்லை தின்னா, ரெண்டுமே கலந்து இருக்கும். ஸோ அதான் சொல்கிறாங்க, இட் இஸ் நாட் யூனிஃபார்ம்லி திக், ஒரே மாதிரி திக்காக இருக்காது. ஒரு சில பிளேசஸில் வந்து பார்த்தோம்னா திக்காக இருக்கும், ஒரு சில பிளேசஸில் வந்து தின்னா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ ஆவரேஜ் திக்னஸ் ஆஃப் த ஸ்கின்னோட ஆவரேஜ் திக்னஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 1 to 2 மில்லிமீட்டர் தான் வந்து ஆவரேஜ் திக்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, ஓகே. இப்போ ரொம்ப திக்னஸ் அதிகமாக இருக்க பார்ட் இது நம்ம பாடியில் எந்த இடத்துல இருக்க ஸ்கின் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், அதிகமான திக்னஸ் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? சரி, எங்கெங்கெல்லாம் திக்காக இருக்கும், எங்கெங்க இருக்கும் அப்படின்னா ஃபுட், காலோட அடிப்பகுதி பாதம் இருக்கு இல்லையா, அங்கே திக்காக இருக்கும். அண்ட் தென் பார்த்தோம்னா பாம், அண்ட் இருக்கக்கூடிய இந்த பாம், இந்த இடத்துல வந்து திக்காக இருக்கும். அண்ட் தென் இன்டர் ஸ்கேப்புலர் ரீஜன், இந்த முதுகு பகுதி பின்னாடி இருக்க அந்த ஸ்கேப்புலா ட்ரையாங்குலர் ஷேப்பில் இருக்கும். ஸோ அந்த இன்டர் ஸ்கேப்புலர் ரீஜன் வந்து ரொம்ப திக்காக, எவ்வளோ திக்காக இருக்கும் அப்படின்னா 5 மில்லிமீட்டர் வரைக்கும் திக்காக இருக்கும். ஆவரேஜ் திக்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 to 2 மில்லிமீட்டர் தான். பட் அதை விட அதிகமாக திக்னஸ் இருக்கிறது என்னன்னா 3 ஃபுட், சோல் ஆஃப் த ஃபுட், அண்ட் தென் பாம் ஆஃப் த ஹேண்ட், அண்ட் தென் இன்டர் ஸ்கேப்புலர் ரீஜன், இதுதான் வந்து ரொம்ப திக்னஸாக இருக்கும், ஓகேங்களா. ஓகே, மீதி அதர் ரீஜன்ஸ் ஆஃப் த பாடி பார்த்தோம் அப்படின்னா தின்னா இருக்கும். சரி, ஓகே, ரொம்ப திக் பார்த்துட்டோம். ரொம்ப கம்மியாக தின்னா இருக்கிறது எந்தெந்த இடத்துல இருக்கும் அப்படின்னா ஐலிட்ஸ் அண்ட் தென் பென்னிஸ், ஓகேங்களா. ஸோ அந்த ஐலிட்ஸ்ல இருக்கக்கூடிய ஸ்கின் வந்து ரொம்ப தின்னா இருக்கும். எவ்வளோ தின்னா இருக்கும் அப்படின்னா 0.5 மில்லிமீட்டர் வந்து தின்னா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. ஓகே, இதுதான் வந்து ஸ்கின்னோடைய இது. ஓகே, அந்த ஸ்கின்ல பார்த்தோம்னா எத்தனை லேயர்ஸ் இருக்கும்? பொதுவாக பார்த்தோம் அப்படின்னா 2 லேயர்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ ஒன்று பார்த்தோம் அப்படின்னா எபிடெர்மிஸ், இது வந்து அவுட்டர் லேயர், அண்ட் தென் டெர்மிஸ், இது வந்து இன்னர் லேயர், ஓகேங்களா. ஸோ இப்போ ஓகே, இந்த எபிடெர்மிஸ்ல பார்த்தோம் அப்படின்னா அதில் 5 லேயர்ஸ் இருக்கு. அண்ட் தென் டெர்மிஸ்ல பார்த்தோம் அப்படின்னா 2 லேயர்ஸ் வந்து இருக்கு, ஓகேங்களா. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நம்ம எபிடெர்மிஸ் பார்ப்போம். சரி, ஓகே, எபிடெர்மிஸ்னு ஓகே சொல்லிட்டோம். அதோட இது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா எபிடெர்மிஸ் இஸ் த அவுட்டர் லேயர் ஆஃப் த ஸ்கின்னோட அவுட்டர் லேயர் தான் வந்து எபிடெர்மிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த எபிடெர்மிஸ் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா இட் இஸ் ஃபார்ம்டு பை த ஸ்ட்ராட்டிஸ்ஃபைடு எபிதிலியம். ஸ்ட்ராட்டிஸ்ஃபைடு அப்படின்னா அடுக்கடுக்கா இருக்கும், ஓகேவா. இந்த எபிதிலியம் வந்து அடுக்கடுக்கா ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ ஓகே, இந்த எபிடெர்மிஸோடைய இம்பார்ட்டன்ட் ஃபியூச்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த எபிடெர்மிஸில் பிளட் வெசல்ஸே இருக்காது, ஓகேங்களா. ஸோ இந்த எபிடெர்மிஸ் லேயர்ல பிளட் வெசல்ஸ் இருக்காது. இது வந்து இம்பார்ட்டன்ட் ஃபியூச்சர், ஓகேங்களா. ஓகே, அதுக்கடுத்து ஓகே, பிளட் வெசல்ஸ் இருக்காது. எங்கேருந்து நியூட்ரிஷன்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டீப்பர் லேயர், அதாவது டெர்மிஸ் இருக்கும் இல்லையா. ஸோ எபிடெர்மிஸ் கீழே தான் டெர்மிஸ் லேயர், இன்னர் லேயர் வந்து இருக்கும். அந்த லேயர்ல இருக்கக்கூடிய கேபிலரிஸ்ல இருந்து தான் இந்த எபிடெர்மிஸஸ்க்கு வந்து நியூட்ரிஷன்ஸ் வந்து கிடைக்கும், ஓகே. ஓகே, இப்போ வந்து நம்ம முன்னாடியே சொன்னோம் எபிடெர்மிஸ்ல வந்து 5 லேயர்ஸ் வந்து பிரசென்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை வந்து லைனா நம்ம வந்து பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் என்னென்ன லேயர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாமே வந்து ஸ்டார்ட் ஆகுது வந்து ஸ்ட்ரேட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் ஆகும். ஓகே, இந்த ஸ்ட்ரேட்டம் ஃபர்ஸ்ட் லேயர் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவுட்டர் லேயர் பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ரேட்டம் கார்னியம், அண்ட் தென் ஸ்ட்ரேட்டம் லூசிடியம், அண்ட் தென் ஸ்ட்ரேட்டம் கிரானுலோசம், அண்ட் தென் ஸ்ட்ரேட்டம் ஸ்பைனோசம், அண்ட் தென் ஸ்ட்ரேட்டம் ஜெர்மினேட்டிவம் அப்படின்னு சொல்லிட்டு 5 லேயர்ஸ் ஆஃப் எபிடெர்மிஸ் வந்து இருக்கு. ஓகே, பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் லேயர் அவுட்டர் மோஸ்ட் ஃபர்ஸ்ட் லேயர்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ரேட்டம் கார்னியம், ஓகேங்களா. ஸோ இந்த ஸ்ட்ரேட்டம் கார்னியம்க்கு இன்னொரு நேம் இருக்கு. என்ன நேம் அப்படின்னா ஆர்னி லேயர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர்னி அப்படின்னா கொம்பு மாதிரி அந்த லைக்ல இருக்கக்கூடிய லேயர் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க நேம் மட்டும் அதர் நேம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஸ்ட்ரேட்டம் கார்னியம் ஆல்சோ known as the ஹார்னியம் லேயர். இதுதான் அவுட்டர் மோஸ்ட் லேயர். இந்த லேயர்ல பார்த்தோம் அப்படின்னா டெட் செல்ஸ் வந்து தான் இருக்கும், ஓகேங்களா. அவுட்டர் மோஸ்ட் லேயர்ல டெட் செல்ஸ் வந்து பிரசென்ட் ஆயிருக்கும். ஓகே, ஸோ இந்த லேயர்ல டெட் செல்ஸ் வந்து பிரசென்ட் ஆயிருக்கிறதுனால இதுக்கு என்ன நேம் கொடுக்குறாங்க அப்படின்னா கார்னியோசைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நேம் வச்சிருக்காங்க. ஓகே, இப்போ ஈஸியா மெமரி பண்ணணும் அப்படின்னா ஒன்னு லேயரோட பேர் என்ன, ஸ்ட்ரேட்டம் கார்னியமா. ஸோ இந்த ஸ்ட்ரேட்டம் கார்னியம்ல வந்து டெட் செல்ஸ் வந்து பிரசென்ட் ஆயிருக்கு. ஸோ இதனால என்னன்னு சொல்றாங்க, கார்னியோசைட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, சோ இந்த செல்ஸஸ், அதாவது இந்த லேயர் ஸ்ட்ரேட்டம் கார்னியம்ல பார்த்தோம்னா நியூக்ளியஸ் வந்து லாஸ் ஆயிருக்கும். எதனால லாஸ் ஆயிருக்கும் அப்படின்னா டியூ டு த பிரஷர் கொடுக்கறதுனால லாஸ் ஆயிருக்கும். அதனால தான் வந்து பிகம் டெட் செல்லா வந்து மாறுது. ஓகே, அதுக்கப்புறம் இந்த செல்ஸஸ்ல பொதுவாக பார்த்தோம்னா சைட்டோபிளாசம் இருக்குமா. ஸோ இந்த ஸ்ட்ரேட்டம் கார்னியம்ல இருக்கக்கூடிய டெட் செல்ஸஸ் அதுல பார்த்தோம்னா சைட்டோபிளாசம் வந்து ஃபிளாட்டா இருக்கும், அந்த ஃபிளாட்டா இருக்கு. அண்ட் அதுக்குள்ள பார்த்தோம்னா ஃபைப்ரஸ் ப்ரோட்டீன் வந்து பிரசென்ட் ஆயிருக்கு. ஸோ அந்த ஃபைப்ரஸ் ப்ரோட்டீனுக்கு என்ன பேர் அப்படின்னா கெராட்டின் அப்படின்னு சொல்லிட்டு நேம் வைக்கிறாங்க. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாம இந்த செல்ஸஸ் வந்து என்னென்னலாம் வச்சிருக்கு, கண்டைன் பாஸ்போலிபிட்ஸ் அண்ட் தென் கிளைகோஜன்ஸும் கண்டெயின் பண்ணிருக்கு. இதுதான் வந்து ஸ்ட்ரேட்டம் கார்னியமோட இது. ஸோ என்னன்னா இதுக்கு இன்னொரு நேம் வந்து பார்த்தோம் அப்படின்னா
ஹார்னி லேயர்னு சொல்லுவாங்க. ஸோ இது அவுட்டர் மோஸ்ட் லேயர். அண்ட் தென் இதுல டெட் செல்ஸ் இருக்கிறதுனால இது கார்னியோசைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் தென் இதுல பார்த்தோம் அப்படின்னா லாஸ் ஆஃப் நியூக்ளியஸ். ஸோ இந்த செல்ஸஸ்ல இருக்கக்கூடிய நியூக்ளியஸ் வந்து லாஸ் ஆயிருக்கும். எதனால அப்படின்னா டியூ டு த பிரஷர்னால அதனால தான் வந்து அது டெட் செல்ல மாறுது. அண்ட் தென் இதுல இருக்கக்கூடிய சைட்டோபிளாசம் வந்து ஃபிளாட்டா இருக்கும். அண்ட் தென் பார்த்தோம் அப்படின்னா ஃபைப்ரஸ் ப்ரோட்டீன் வந்து அதில் பிரசென்ட் இருக்கிறதுனால இது கெரட்டின் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் தென் இந்த செல்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா கண்டென்ஸ் பாஸ்போலிபிட்ஸும் அண்ட் தென் கிளைகோஜன்ஸும் வந்து கண்டெயின் பண்ணி இருக்கு. ஓகேவா, இதெல்லாம் ஸ்ட்ரேட்டம் கார்னியம்ல. ஓகே, அதுக்கு அடுத்த லேயர் இது அவுட்டர் மோஸ்ட் லேயர். அதுக்கு அடுத்த லேயர் என்ன அப்படின்னா ஸ்ட்ரேட்டம் லூசிடியம். ஓகேவா, ஸ்ட்ரேட்டம் லூசிடியம்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்ட்ரேட்டம் லூசிடியம் பார்த்தோம்னா மேட் அப் ஆஃப் ஃபிளாட்டன்ட் எபிதீலியல் செல்ஸ். ஸோ எபிதீலியல் செல்ஸ் வந்து ஃபிளாட்டா இருக்கும். ஓகேங்களா, இதுதான் ஸ்ட்ரேட்டம் லூசிடியம்ல மேட் அப் ஆஃப் ஃபிளாட்டன்ட் எபிதீலியல் செல்ஸ் வந்து பிரசென்ட் இருக்கும். அண்ட் தென் இதுல பார்த்தோம் அப்படின்னா மெனி செல்ஸ், நிறைய செல்ஸ் அந்த எபிதீலியல் லேயர்ல பார்த்தோம்னா நிறைய செல்ஸ் பிரசென்ட் இருக்கும். அந்த செல்ஸ்ல நியூக்ளியஸ் வந்து டீஜெனரேட் ஆயிருக்கும். டீஜெனரேட்டட் அப்படின்னா சீரழிஞ்சு போயிருக்கும். அதுல ஃபுல்லாவே இருக்காது, ஃபுல்லாவே லாஸ் ஆயிருக்கும் அந்த லேயர்ல. இதுல வந்து மெனி செல்ஸ் வந்து டீஜெனரேட் ஆயிருக்கும். அண்ட் தென் சம் செல்ஸ்ல தான் பார்த்தோம்னா நியூக்ளியஸ் சுத்தமா இல்லாம போயிருக்கும். ஓகேங்களா, ஓகே. சோ இந்த லேயர் என்ன பண்ணுது, இந்த ஸ்ட்ரேட்டம் லூசிடியம் லேயர் என்ன பண்ணுது அப்படின்னா எக்ஸிபிட் ஷைனி கேரக்டர். ஷைனா இருக்கிறது இல்லையா, சோ அதை தான் வந்து எக்ஸிபிட் பண்ணுது. இந்த லேயர்ல இருக்கக்கூடிய செல்ஸ் வந்து ஷைனி கேரக்டர் வந்து எக்ஸிபிட் பண்ணுது. அண்ட் தென் இந்த லேயர் எது மாதிரி இருக்கு அப்படின்னா லுக் லைக் ஹோமோஜெனியஸ் டிரான்ஸ்லுசன்ட் ஜோன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, சோ அதனாலதான் இந்த லேயருக்கு நேம் வந்து ஸ்ட்ரேட்டம் லூசிடியம் அப்படின்னு சொல்றாங்க. லூசிடியம் அப்படின்னா கிளியர் அப்படின்னு சொல்லிட்டு மீனிங். ஓகேவா, இந்த லேயர் ஓகே தானே. ஓகே, அதுக்கடுத்து பார்த்தோம்னா ஸ்ட்ரேட்டம் கிரானுலோசம் அப்படின்னு சொல்லிட்டு தேர்ட் லேயர். ஓகேவா, ஸ்ட்ரேட்டம் கார்னியம், ஸ்ட்ரேட்டம் லூசிடியம் அண்ட் தென் ஸ்ட்ரேட்டம் கிரானுலோசம்ஸ். ஸோ இந்த லேயர் வந்து தின் லேயர். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தோம்னா தின் லேயர். இதுல பார்த்தோம்னா 2 to 5 rows of flattened ரூபாய்டு செல்சஸ். ஓகேங்களா, இதுல 2 to 5 லேயர்ஸ் ரூபாய்டு செல்சஸ் வந்து பிரசென்ட் ஆயிருக்கும். அது இல்லாம இது வந்து தின் லேயர். ஓகேங்களா, சோ ஸ்ட்ரேட்டம் கிரானுலோசம்ஸ் வந்து தின் லேயர் அண்ட் தென் 2 to 5 flattened ரூபாய்டு செல்ஸ் வந்து பிரசென்ட் ஆயிருக்கும். அண்ட் தென் இதோட சைட்டோபிளாசம்ஸ்ல பார்த்தோம்னா கிரானுல்ஸ் ஆஃப் புரோட்டீன். கிரானுல்ஸ் அப்படின்னா துகள்கள், புரோட்டீன்ஸ் துகள்கள் வந்து நிறைய இருக்கும். சோ அந்த புரோட்டீனுக்கு பேர் என்ன அப்படின்னா கெரட்டோஹைலின் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கெரட்டோஹைலின் எதுக்கு முன்னோடியா இருக்குன்னா கெரட்டினுக்கு முன்னோடியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ இதுதான் சிம்பிள் பாயிண்ட்ஸ். அண்ட் தென் ஃபோர்த் லேயர்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ரேட்டம் ஸ்பைனோசம்ஸ். ஓகே, ஸ்ட்ரேட்டம் ஸ்பைனோசம்ஸ் இன்னொரு நேம்னு பார்த்தோம் அப்படின்னா பிரிக்கிள் செல் லேயர். ஓகேங்களா, பிரிக்கிள் செல் லேயர்னு சொல்லுவாங்க. பிரிக்கிள் அப்படின்னா முட்டுக்கள் இந்த மாதிரி மீனிங். ஓகேங்களா, பிரிக்கிள் செல் லேயர்ஸ். ஓகே, இந்த பிரிக்கிள் செல் லேயர்ஸ்ல ஃபவுண்ட் பை செல்ஸ். இந்த செல்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா ஸ்பைன் லைக், முதுகு தண்டு மாதிரி ஸ்பைன் லைக் புரோட்டோபிளாஸ்மிக் ப்ரொஜெக்ஷன்ஸ் வந்து பிரசென்ட் ஆயிருக்கும். ஓகேவா, சோ இந்த லேயர்ல புரோட்டோபிளாஸ்மிக் ப்ரொஜெக்ஷன்ஸ் பிரசென்ட் ஆயிருக்கும். அந்த புரோட்டோபிளாஸ்மிக் ப்ரொஜெக்ஷன்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா ஒவ்வொரு செல்லையும் இந்த செல்ஸ் ஆர் கனெக்டட் டு ஈச் அதர் பை தீஸ் ப்ரொஜெக்ஷன்ஸ். இந்த ப்ரொஜெக்ஷன்ஸ்னால தான் அதர் செல்ஸ் எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிருக்காங்க. சிம்பிள். இது என்ன அப்படின்னா அதோட நேம் தெரிஞ்சுக்கிறீங்க. அண்ட் தென் பார்த்தோம்னா அதுல வந்து ஸ்பைன் லைக் புரோட்டோபிளாஸ்மிக் ப்ரொஜெக்ஷன்ஸ் வந்து பிரசென்ட் ஆயிருக்கு. அந்த ப்ரொஜெக்ஷன்ஸ் தான் வந்து செல்ஸ் ஒவ்வொரு செல்ஸையும் வந்து கனெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஓகே. அண்ட் தென் பார்த்தோம் அப்படின்னா ஃபிஃப்த் லேயர்ஸ். ஓகேங்களா, ஃபிஃப்த் லேயர் நேம் பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ரேட்டம் ஜெர்மினேட்டிவம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, சோ இந்த ஸ்ட்ரேட்டம் ஜெர்மினேட்டிவம் வந்து பார்த்தோம் அப்படின்னா திக் லேயரா இருக்கும். ஓகேங்களா, சோ ஸ்ட்ரேட்டம் கிரானுலோசம் லேயர் வந்து ஜிலியா ஆரம்பிக்குது, அது வந்து தின் லேயரா இருக்கும். அண்ட் இந்த ஸ்ட்ரேட்டம் ஜெர்மினேட்டிவம் வந்து திக் லேயரா இருக்கும். இந்த லேயர் வந்து மேட் அப் ஆஃப் என்ன அப்படின்னா பாலிகோனல் செல்ஸ், மேட் அப் ஆஃப் பாலிகோனல் செல்ஸ் அண்ட் தென் சூப்பர்ஃபிஷியலி அண்ட் காலுமினார் ஆர் கியூபாய்டல் எபிதீலியல் செல்ஸ் வந்து அதனால தான் மேட் அப் ஆஃப் ஆயிருக்கும். ஓகேங்களா, சோ இது வந்து டீப்பர் பார்ட். ஓகேவா, டீப்பர் பார்ட் ஆஃப் த எபிடர்மிஸ், லாஸ்ட் லேயர் தான். ஓகேவா, ஃபிஃப்த் லேயர் தான் இந்த ஸ்ட்ரேட்டம் ஜெர்மினேட்டிவம் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் தென் இங்க என்ன நடக்குது அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய நியூ செல்ஸ் இருக்கு இல்லையா, இந்த நியூ செல்ஸ் வந்து கான்ஸ்டன்டா ஃபார்ம் ஆயிட்டே இருக்கும். கான்ஸ்டன்ட்லி ஃபார்ம்டு பை மைட்டோட்டிக் டிவிஷன்ஸ். சோ கான்ஸ்டன்டா ஃபார்ம் ஆயிட்டே இருக்கும். இதனால மைட்டோட்டிக் டிவிஷன் மூலமா அது கான்ஸ்டன்டா நியூ செல்ஸ் எல்லாமே ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இந்த நியூலி ஃபார்ம்டு செல்ஸ் இருக்கு இல்லையா, சோ இப்போ நியூ செல்ஸ் வந்து கான்ஸ்டன்டா ஃபார்ம் ஆயிட்டே இருக்கு. மைட்டோட்டிக் டிவிஷன்ஸ்னால ஃபார்ம் ஆயிட்டே இருக்கிறதுனால நியூ செல்ஸ்ல வந்து நியூலி ஃபார்ம்டு செல்ஸ்ல என்ன ஆகும் அப்படின்னா மூவ் கண்டினியூஸ்லி டுவர்ட்ஸ் த ஸ்ட்ரேட்டம் கார்னியம். இது வந்து ஃபிஃப்த் லேயர் கீழ டீப்பர் பார்ட். சோ இதுல இருக்கக்கூடிய நியூ செல்ஸ்ல இங்கே ஃபார்ம் ஆகி நியூ செல்ஸ்ல எங்க மூவ் ஆயிட்டே இருக்கும், கண்டினியூஸா மூவ் ஆயிட்டே இருக்கும் அப்படின்னா ஸ்ட்ரேட்டம் கார்னியம் அவுட்டர் மோஸ்ட் லேயர் இருக்கு இல்லையா, சோ அதுக்கு வந்து கண்டினியூஸா வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, ஓகே. அண்ட் இதுல இருக்கக்கூடிய ஸ்டெம் செல்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா கிவ்ஸ் ரைஸ் டு த நியூ செல்ஸ். அந்த நியூ செல்ஸ் ஃபார்ம் ஆக ரைஸ் அதிகப்படுத்திட்டே இருக்கும் இந்த ஸ்டெம் செல்ஸ்லாம். சோ அப்படி அதிகப்படுத்திட்டே இருக்கிறதுனால இதுக்கு பேரு கெராட்டினோசைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து கார்னியோசைட்ஸ் பார்ப்போம். அந்த இங்க தான் வந்து ஃபிஃப்த் லேயர்ல தான் வந்து கெராட்டினோசைட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஓகேங்களா, ஓகே. இதை தவிர்த்து இன்னும் ஒரு 2 செல்ஸ் வந்து பிரசென்ட் ஆயிருக்கு இந்த லேயர்ல. ஸ்ட்ரேட்டம் ஜெர்மினேட்டிவம்னு பார்த்தோம்னா இதை தவிர்த்து 2 செல்ஸ். அது என்ன அப்படின்னா மெலனோசைட் செல்ஸ் அண்ட் தென் பார்த்தா அப்படின்னா லாங்கர் ஹேண்ட் செல்ஸ் வந்து 2 செல்ஸ் பிரசென்ட் ஆயிருக்கு. ஓகே, மெலனோசைட் செல்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்கேட்டர்ட் பிட்வீன் த கெராட்டினோசைட்ஸ். கெராட்டினோசைட்ஸ் என்ன, அந்த ஸ்டெம் செல்ஸ்ல நியூ செல்ஸ்ல ஃபார்ம் ஆகுதுல, ரைஸ் பண்ணிட்டே இருக்கும் இல்லையா, அதான் கெராட்டினோசைட்ஸ் படிச்சோம். சோ அந்த கெராட்டினோசைட்ஸ்க்கு நடுவால ஸ்கேட்டர்ட் அப்படின்னா
சிதறி அந்த செல்ஸஸ் எல்லாம் சிதறி போய் மெலனோசைட்ஸ் வந்து ஸ்கேட்டர் கெரட்டினோசைட்ஸ்க்கு நடுவில் சிதறி போய் இருக்கும். 2 கெரட்டினோசைட்ஸ் இருக்கு அப்படின்னா அதுக்கு நடுவில் அந்த மெலனோசைட்ஸ் வந்து சிதறி போய் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மெலனோசைட்ஸ் என்ன ப்ரொடியூஸ் பண்ணும்? பிக்மெண்ட் ப்ரொடியூஸ் பண்ணும். என்ன பிக்மெண்ட்? மெலனின் பிக்மெண்ட். ஓகே, இந்த மெலனின் பிக்மெண்ட் என்ன பண்ணும்? எதுக்கு ரெஸ்பான்சிபிளா இருக்கும்? ஸ்கின் ஆஃப் த கலர். ஓகேவா? ஸ்கின்னோட கலருக்கு ரெஸ்பான்சிபிளா இருக்கிறதா வந்து மெலனின். ஓகே, இதுதான். அண்ட் தென் லாங்கர்ஹான்ஸ் செல்ஸ் பார்த்தோம்னா இந்த செல்ஸ் வந்து ஃபார்ம் டென்ட்ரிட்டிக் செல்ஸஸ் வந்து ஃபார்ம் பண்ணும். ஓகேவா? லாங்கர்ஹான்ஸ் செல்ஸ் வந்து டென்ட்ரிட்டிக் செல்ஸஸ் வந்து ஃபார்ம் பண்ணும். இந்த செல்ஸ் எதுக்காக ரெஸ்பான்சிபிளா இருக்குன்னா ப்ரொடக்டிவ் இம்யூன் ரியாக்ஷன்ஸ். இப்போ நம்ம பாடிக்குள்ள இம்யூன் சிஸ்டம் இருக்கு. அந்த இம்யூன் ரியாக்ஷன்ஸ், அந்த இம்யூன் சிஸ்டம்ல இம்யூன் ரியாக்ஷன்ஸ்ல நடக்கும் இல்லையா, அந்த ரியாக்ஷன்ஸ்ல ப்ரொடக்ட் பண்ற வேலை யாரோடது அப்படின்னா இந்த லாங்கர்ஹான்ஸ் செல்ஸஸோட வேலை தான். ஓகேவா? ஓகே. அண்ட் தென் அந்த மைக்ரோபியல் இன்ஃபெக்ஷன், ஸ்கின்னுக்கு வந்து மைக்ரோஸ்னால இன்ஃபெக்ஷன்ஸ் வரும். ஸோ அதுல இருந்து ப்ரொடக்ட் பண்ற வேலை தான் அந்த லாங்கர்ஹான்ஸ் செல்ஸ். அண்ட் தென் இந்த லேயர்ல பார்த்தோம்னா ஒரு சம் ப்ரொஜெக்ஷன் வந்து பிரசென்ட் ஆயிருக்கும். அது பேர் பார்த்தோம்னா ரெட் ரிட்ஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரெட் ரிட்ஜஸ் பார்த்தோம்னா எது வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கும்? கீழே இருக்கக்கூடிய டெர்மிஸ் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கும். ஸோ இந்த எட்ஜஸ் எதுக்காக அப்படின்னா ப்ரொஜெக்ஷன் ப்ரொவைட் ஆன்கோரி அண்ட் நியூட்ரிஷனல் ஃபங்க்ஷன்ஸ். இப்போ இந்த எபிடெர்மிஸ் ஃபுல்லாவே வந்து என்ன பிளட் வெசல்ஸ் இல்ல, அப்ப அதுக்கு நியூட்ரிஷனும் தேவை. அப்போ இங்க தான் வந்து ஒரு ரெட் ரிட்ஜஸ் அப்படின்னு ஒரு ப்ரொஜெக்ஷன்ஸ் இருக்கு. அந்த ப்ரொஜெக்ஷன் வந்து டெர்மிஸ்ல வந்து பிளட் வெசல்ஸ் இருக்கும், நம்ம படிப்போம். ஓகேங்களா? அந்த ரெட் ரிட்ஜஸ் மூலியமா தான் அந்த நியூட்ரிஷன்ஸ்லாம் வந்து இந்த எபிடெர்மிசஸ்க்கு வந்து போய் சேருது. இதுதான் வந்து எபிடெர்மிசஸ்ல 5 லேயர்ஸ் ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஓகே, ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அதே நான் ஏதாவது மாத்திக்கணும் அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஓகேங்களா? உங்களுக்கு எந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணணும், இன்னும் நான் எதை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றதையும் எல்லாத்தையுமே உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இல்ல நீங்க இப்படி பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்றத வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அந்தேன்னு பார்த்தோம் அப்படின்னா ஓகேங்களா, ஸோ கே செம்புலிங்கம் அப்படின்ற ஒரு ஆத்தர் எழுதின புக்கை வச்சுதான் நான் அதில் ரெஃபர் பண்ணி தான் நான் எடுத்துறேன். இது டவுட்ஸ்னா கேளுங்க, கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஓகே, டாடா, பாய் பாய். திஸ் இஸ் லைஃப் ஆஃப் ஹோமியோ பை ஜனனி, ஃபர்ஸ்ட் இயர் BHMS. பாய் பாய்.